லாஸ்ட் வீக் ஒரு யங் பேஷண்ட் ஃப்ரண்ட் பல்ல ஆழமான கேவிட்டியோடு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டீத் எல்லாம் வரிசை இல்லாமல் க்ரௌடடாக இருந்தது. ஏம்மா ஸ்கூல் போகிற ஏஜில் இந்த பல்லு எல்லாத்தையும் கிளிப்பு போட்டு வரிசைப்படுத்திருக்கலாமேன்னு கேட்குறப்ப, டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பல்லு க்ரௌடடாக இருந்தால் ஃப்யூச்சரில் கேவிட்டி வரும்னு எனக்கு தெரியாது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட் டீத் எல்லாமே செல்ஃபிக்காக மட்டும் இல்லைங்க. பல்லு க்ரௌடடாக இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த பல்களை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அதனால் ஈஸியாக பிளாக் ஃபார்மேஷன் ஆகி கேவிட்டியும் கம் ப்ராப்ளமும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பல்லு அலைன்மெண்ட் சரியில்லாமல் இருக்கிறப்ப உங்களால் ப்ராப்பராக ஃபுட்டு சூ பண்ண முடியாமல் இன்டைஜஷன் மாதிரியான ப்ராப்ளம் கூட வரலாம். பல்லுக்கு நடுப்புற ஸ்பேசிங் இருக்கிறப்ப ஸ்பீச்சில் கிளாரிட்டி இல்லாமல் உங்கள் ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லாமல் கூட இருக்கலாம். உங்கள் பற்கள் மால் அலைன்டாக இருக்கிறப்ப உங்கள் டீத்தில் அதிக தேய்மானம் ஏற்படுறதுக்கும் உங்கள் ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம் வரதுக்கும் உங்கள் பல்லை சுற்றி உள்ள சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க போன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்கள் பல்ல வரிசை இல்லாமல் இர்ரெகுலராக இருந்தால் உடனே ஒரு ஆர்த்தடான்டிஸ்ட், அதாவது ஒரு கிளிப் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து பல்ல வரிசைப்படுத்திக்கோங்க. பிரேசஸ்ங்கிறது வெறும் பியூட்டிக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.